ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம சுபா அடுக்கலையில் தக்காளி தண்ணி சட்னி பார்க்கலாமா. நம்ம ஹோட்டலில் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் வடைக்கு பஜ்ஜிக்கெல்லாம் ரோட்டு கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா. அருமையாக இருக்கும், தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த தக்காளி சட்னியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இந்த தக்காளி சட்னி தண்ணி சட்னி இது ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கேன். வாங்க, இதுக்கு எவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 தக்காளி பெரிய சைஸாக 2 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் 5 பல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வரமிளகாய் நான் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு சைஸ் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதனுடைய தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கழுகிட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா. இப்போ இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சீக்கிரமாக செஞ்சிடலாம், விரைவாக செஞ்சிடலாம். எந்த சட்னி செய்யணும், என்ன இருக்குது, அது தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இருக்குது, என்ன பண்ணலாம் யோசனையே வேண்டாம். இதுபோல் நீங்கள் தக்காளி தண்ணி சட்னி செஞ்சுக்கோங்க, அருமையாக இருக்கும். இதுபோல் சேஃபாகலாம் வேண்டாம், நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே தக்காளி சட்னி நான் ரெசிபி போட்டிருக்கேன். அது கெட்டி சட்னி, அந்த தக்காளி சட்னி அதனுடைய மெத்தடு வேறு. இப்போ இது தண்ணி சட்னிங்கிறதுனால இதனுடைய மெத்தடு வேறு. இப்போ நான் தக்காளி நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும். பஜ்ஜி, வடை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடயே நம்ம பூண்டு எல்லாம் தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாமா. இஞ்சியில் நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால இஞ்சி எல்லாமே நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தோலும் எடுத்துகிட்டு பூண்டும் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், இதில் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாமா. நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன், சின்ன ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான அளவு நான் உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம தாளிக்கும் போது உப்பு காணது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாமா. இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க, குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் தாளிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றியும் தாளிக்கலாம், கடலெண்ணெய் ஊற்றியும் தாளிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரியுது. இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டி காயம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எண்ணெயில் பொடி பண்ணி போடணும். இப்போ நான் தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் விழுதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இதில் உங்கள் வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு எது இருக்கோ அதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு பெரிய குழிக்கரண்டி இருக்கும் இல்லையா, குழம்புக்கு ஒரு கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். ஆனால் அது சேர்த்த பிறகு நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடியில் அடி பிடிச்சிற மாதிரி திக்காயிரும். அடியில் சட்னியை கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். அதிலேயே நல்லா கொதித்து வரும்.
இப்போ பாருங்கள், நான் ஒரு இட்லி தட்டு அளவுக்கு இந்த 5 இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த சூடான இட்லியோட இந்த தக்காளி தண்ணி சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூடான இட்லியில் அதை பிக்கக்கூட முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக செய்யலாம். நான் ஏற்கனவே நிறைய சட்னி ரெசிபி, சிம்பிள் சாம்பார், டிஃபன் சாம்பார் ரெசிபிலாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.